ராமர் பாலத்தை கட்டுனது மனிதனா இல்ல கடவுளா தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்திட்டு போன பின்னாடி ராமன் சீதையை தேடி போனப்ப வானர உதவியோட ராமன் கட்டிய அந்த ஒரு பாலம் தான் ராமர் பாலம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்க அந்த ராவணன் மன்னன் வாழ்ந்த அந்த இலங்கைக்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் வருஷம் பழமையான ஒரு பாலம் அப்படின்னும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாம்பன் தீவை இலங்கையில இருக்கிற மன்னார் தீவோட இணைக்கிற ஒரு மிகப்பெரிய தரைப்பாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்க இந்த ஒரு பாலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1480 காலகட்டத்தில் கடலுக்கு மேலதான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பவும் ராமேஸ்வரத்தோட பல பகுதிகளில் ஒரு சில மிதக்கிற கற்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஒருவேளை மனிதன் அவதாரம் எடுத்த அந்த கடவுள் ராமனை கூட இதை கட்டியிருக்கலாம் அப்படின்னு இந்து புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட உன்னை பத்தி பல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை குமரிக்கண்டம் உண்மையா இருந்து அது அழியும் போது கூட இது இயற்கையா உருவாயிருக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் இந்த இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு கூட திரும்பவும் உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.